நாளை வந்து கட்சியிலிருந்து விலகிறதாவும் தனி கட்சி தொடங்க இருப்பதாகவும் தகவல்கள் வருது. இதுக்கு நான் பதில் சொல்ல யூகங்கள் பண்ணால் இதுக்கு நான் பதில் சொன்னா சரியா இருக்காது. இல்ல, எங்க கட்சி எப்பவுமே எல்லாரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களோட எல்லாரோட நிலைப்பாடும். அதுதான், எல்லாரும் இணைந்து பணியாற்றி கட்சியை நல்லா கொண்டு வரணுன்றதான் எல்லாரோட நிலைப்பாடு. ஆனா சில பேரோட முடிவுன்னு சொல்றது அது எல்லாமே யூகங்களா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல, இந்த விவாதத்துக்கே நாங்க வந்து எல்லாம் விவாதித்திருக்கோம். எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்த அரசியல் சூழல் வேறு. ஒரு முதலமைச்சரே தோற்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. அதனால யார் மேல யார் குறை சொல்லி இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையே மக்களோட தீர்ப்பை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல இனிமே எப்படி மீண்டு வருவது, எப்படி கட்சியை பலப்படுத்துவது என்பதில் தான் நாங்க கவனம் செலுத்துறோம். அதனால்தான் எல்லா தலைவர்களும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வந்திருக்கிறோம். வேறு எதிலையும் எங்களை பொறுத்தமட்டில் பாஜக பலமாக வர வேண்டும். பாஜகவின் பணி பாதை சுலபமான பாதை கிடையாது. அதனால இன்னும் நாங்கள் கட்சியை பலப்படுத்தி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வருவதற்கு அனைவருமே தொண்டர்கள் முதற்கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கடுமையாக உழைப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.